Hello students, good morning to all. So in this video we will going to discuss about female reproductive part gynosium. Okay, so last video வந்து androsium பற்றி பார்த்துருவோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஆந்தரோட அட்டாச்மெண்ட் பற்றி பார்த்துருப்போம். அதோட லென்த்தை பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகேயா, ஸோ ஆண்ட்ரோசியம் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கைனோசியம். இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேயா, அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் எக்ஸ்பேண்டட் பேசல் போர்ஷன் கால்டு த ஓவரி. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைனோசியத்தோட பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப எக்ஸ்பேண்டடாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஓவரி. அப்போ கைனோசியமோட பேஸ் தான் ஓவரி. ஓகேயா, அண்ட் எலாங்கேட்டட் செக்ஷன் கால்டு ஸ்டைல். அந்த பேஸில் இருந்து மேல் நோக்கி எலாங்கேட்டடாக நீளமாக ஒரு பார்ட் இருக்கும், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டைல். ஓகேயா, அண்ட் அப்பிக்கல் அப்படின்னாலே நுனிப்பகுதி, ஆப்பெக்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. அண்ட் அப்பிக்கல் ஸ்ட்ரக்சர் தட் ரிசீவ்ஸ் போலன் கால்டு அ ஸ்டிக்மா. ஓகேயா, ஸோ அந்த அப்பிக்கல் ஆப்பெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து பேர் என்ன அப்படின்னா ஸ்டிக்மா. இதை வந்து எதை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா போலன் கிரெயின்ஸை வந்து ரிசீவ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா, ஸோ கைனோசியம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts. They are ovary, style, stigma. ஓகேயா, ஓவரி வித் ஸ்டைப் இஸ் கால்டு அ ஸ்டைபிட்டேட் ஓவரி. ஓகே, ஓவரியில் வந்து ஸ்டைப்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஸ்டைபிட்டேட் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சின்ன அப்படி கோடு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்குதுன்னா அது வந்து ஸ்டைபிட்டேட் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஸ்டில், அதாவது பிஸ்டில் கைனோசியம் இஸ் அதர்வைஸ் கால்டு பிஸ்டில். ஓகேயா, ஸோ இந்த கைனோசியம் ஆர் பிஸ்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு இல்லையா, அந்த பேசல் பார்ட் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல ரவுண்ட் எக்ஸ்பேண்டடாக இருக்குது. ஸோ அதான் என்னென்னு சொல்கிறோம்னா ஓவரி. ஸோ அந்த எக்ஸ்பேண்டட் பேசல் போர்ஷனில் இருந்து மேல் நோக்கி என்ன இருக்குன்னா ஒரு எலாங்கேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டைல். அண்ட் ஆப்பெக்ஸில் வந்து போலன் ரிசீவர் வந்து இருக்குது. ஸோ அந்த போலர் ரிசீவரோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டிக்மா. ஓகேயா, அண்ட் தென் கார்பல்ஸ். இப்போ கார்பல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா கம்போஸ்ட் ஆஃப் கைனோசியம். ஓகே, ஸோ இந்த கார்பல்ஸ் வந்து எதால் கம்போஸ் ஆயிருக்குன்னா இந்த கைனோசியம்க்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்பல் அப்படின்னு சொல்கிறோம். மேடப் ஆஃப் 1 or more கார்பல்ஸ் மேபி டிஸ்டிங் ஆர் கன்னேட். ஓகே, ஸோ இந்த கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேற்பட்டது இருக்கலாம். இது வந்து டிஸ்டிங் அப்படின்னா தனித்தனியாக சேர்ந்து இருக்காமல் தனியாகவும் இருக்கும், ஆர் கன்னேட் அப்படின்னா சேர்ந்து இருக்கும். ஓகே, ஃபியூஷன் ஆகியும் இருக்கும். ஸோ கார்பல் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் வந்து கார்பல்ஸை வச்சு ஒவ்வொரு ஃப்ளாரும் வந்து இத்தனை கார்பல்லரி இருக்கக்கூடியது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஒரே ஒரு கார்பல் இருக்குது அப்படின்னா அதை யூனிகார்பல்லரி அப்படின்னு சொல்கிறோம், அதான் மோனோகார்பல்லரி அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ யூனிகார்பல்லரி மீன் மோனோகார்பல்லரி, சிங்கிள் கார்பல் இஸ் ப்ரெசன்ட். ஓகேயா, ஒரே ஒரு கார்பல். ஒரு கார்பல்னால் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரூம் மாதிரியான செக்ஷன் வந்து உள்ளே இருக்கும். ஓகே, அந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரே ஒரு ரூம் சேம்பர் மாதிரியாக இருந்தது அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா யூனிகார்பல்லரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஓவரிக்குள்ளே 2 சேம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அது 2 கார்பல்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூனிகார்பல்லரிக்கு ஃபெபேசியே ஃபேமிலி கொடுத்துருக்காங்க, அண்ட் பைகார்பல்லரிக்கு ரூபியேசியே ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரைகார்பல்லரி, ட்ரை மீன் 3. ஓகே, ஸோ 3 கார்பல்ஸ் present. ஓகே, இஃப் 3 கார்பல் presents that carpellary is called tricarpellary. ஓகேயா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து குக்கர்பிட்டேசியே சொல்கிறோம். அண்ட் டெட்ரா மீன் 4. ஓகே, இப்போ 4 கார்பல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா அது வந்து டெட்ரா கார்பல்லரி அப்படின்னு சொல்கிறோம். லாமியேசியே வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டி கார்பல்லரி அப்படின்னு சொல்லும்போது மெனி கார்பல்ஸ். ஓகே, ஸோ அந்த ஓவரிக்குள்ள நிறைய சாம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் நிம்பேசியே வந்து நிம்பேசியே ஃபேமிலி வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்பல்ஸோட ஃபியூஷன், இப்போ வந்து இவ்வளோ கார்பல்ஸ் பார்த்தோம். ஸோ கார்பல்ஸ் மேபி டிஸ்டிங் ஆர் கன்னேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ டிஸ்டிங்காகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து சேர்ந்தும் இருக்கலாம், ஃபியூஷனோடையும் இருக்கலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட் சிஸ்டமேட்டிக் கேரக்டர். சிஸ்டமேட்டிக் அப்படின்னா நம்ம வந்து கிங்டம்லாம் வந்து செப்பரேட் கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த சிஸ்டமில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய கேரக்டராக இருக்குது இந்த ஃபியூசன், அதாவது ஃபியூசன் ஆஃப் கார்பல்ஸ்.
கார்பல்ஸ். ஓகே, ஸோ கார்பல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகியிருக்கா, எத்தனை கார்பல்ஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக இருக்குது. அப்போகார்பஸ் கைனோசியம் இஸ் ஜென்ரலி தாட் டு பி ancestral condition in angiosperm. ஓகே, ஸோ அப்போகார்பஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து முன்னாடியிலேயே அந்த ஏஞ்சியோஸ்போம்லேயே வந்து முன்னாடி, அதாவது முன்னாடினா என்னென்னா ரொம்ப பழமையான ஒரு சிஸ்டமாக வந்து இருக்குது. ஓகே, அது இப்படி தான் இருக்கும், அதாவது மேக்ஸிமம் ஃப்ளாஸில் வந்து அப்போகார்பஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அப்போகார்பஸ்னால் என்ன, சின்கார்பஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா எ பிஸ்டில் கண்டைன்ஸ் 2 or more distinct கார்பல்ஸ். ஓகே, அதாவது பிஸ்டில் அப்படிங்கிறது கைனோசியமாக டினோட் பண்ணும். ஸோ அந்த பிஸ்டிலில் 2 இல்லை அதற்கு மேற்பட்ட, ஓகே, 2 or more டிஸ்டிங் மீன் ஃபியூஸ் ஆகி இல்லாமல் தனித்தனியாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ 2 or more டிஸ்டிங் கார்பல்ஸ், தனித்தனியான கார்பல்ஸ் வந்து ஒரு பிஸ்டிலில் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போகார்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாட்னியை பொறுத்தளவில், அதுவும் ஹையர் கிளாஸ் நீங்கள் யூஜி பிஜி போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ வந்து அதில் வந்து 2 or more கார்பல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ளோரல் டயக்ராமோ இல்லை ஒரு ஃப்ளாரை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சிங்கிள் வேர்டு வந்து என்ன இருக்குன்னா அப்போகார்பஸ் ஆர் சின்கார்பஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போகார்பஸ் மீன் அப்போ டக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகே, அப்போகார்பஸ் மீன் 2 or more distinct கார்பலரி ப்ரெசென்ட் ஆகி இருக்கக்கூடியதான் என்னென்னு சொல்கிறோம்னா அப்போகார்பஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் இந்த பேஸ்லேயே வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனால் தான் உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனோனா வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்கார்பஸ் அப்படின்னு சொல்லும்போது எ பிஸ்டில் கண்டைன்ஸ் 2 or more கார்பல்ஸ் விச் ஆர் கன்னேட். ஓகேயா, ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 or more கார்பல்ஸ் இதுலேயும் இருக்குது சின்கார்பஸ்லையும், பட் அது எப்படி இருக்கா ஃபியூஸ்டு ஆகி இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அண்ட் டொமேட்டோ வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னா அப்போகார்பஸ். அதில் வந்து நிறையா கார்பல்ஸ் வந்து இருக்குது, பட் அந்த கார்பல்ஸ் எப்படி இருக்குது தனித்தனியாக இருக்குது, ஒன்றோட ஒன்று என்ன ஆகலை ஃபியூஸ் ஆகலை. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா அப்போகார்பஸ். எ பிஸ்டில் கண்டைன்ஸ் 2 or more carpels that are distinct. Okay, it is called apocarpus. Okay, then syncarpus அப்படின்னு பார்க்கும்போது சேம் ஒரு ரிங்கு தான் தெரியுது. ஓகே, ஆனால் பட் அதில் வந்து நிறைய கார்பல்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒரு கார்பல்ஸ் அது வந்து தனித்தனியான கார்பல்ஸ் தான், பட் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபியூஸ்டு ஆகி இருக்குது. ஸோ அப்போ 2 or more carpels that are fused, it is called syncarpus. ஓகேயா, ஸோ இதுதான் அதாவது அந்த லோகில் அந்த கார்பல் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குன்னா அது வந்து சின்கார்பஸ்ன்னு இருக்கும். கார்பல்ஸ் இஸ் செப்பரேட், தட் இஸ் கால்ட் அ அப்போகார்பஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.